மறுபடியும் எழுந்து நிற்கலாம் ஒரு 10 நிமிடங்கள், 10 minutes or so. Let's glorify God with the songs of our mouth and the praise of our mouth. வாயின் துதிகளால், வாயின் வார்த்தைகளால் தேவனை நாம் பாடல்கள் ராகங்களினுடைய புகழ்வோம், பாடுவோம், கொண்டாடுவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். நன்றி உள்ளவங்களா இருங்க. இவ்வளோ தூரம் கர்த்தர் நடத்தினார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எண்ணி பார்த்தால் அவைகள் எண்ணற்றவைகள். எத்தனை செய்திருக்கிறார். தெரிஞ்சு செய்தவைகள், தெரியாமல் செய்தவைகள். ஸோ பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், ஆல் திங்ஸ் மட்டுமல்ல, இன் எவ்ரி திங். ஸோ நல்லதுக்கும் நன்றி சொல்லணும், நல்லது அல்லாததுக்கும் நன்றி சொல்லணுன்றார். ஆளுன்னா எல்லாமே தான். நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் நன்றி சொல்லிட்டு கெட்டது நடந்தால் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். பட் he says give thanks in everything and all things. So we have to give him thanks anyways. பக்கத்தில் எப்படியும் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஆமென். ஸோ நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு அடி பாடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இதயங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பி சிந்தைகளை ஏகப்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தலை மேலே 1000 பறவை பறக்கட்டும், நீங்கள் அதுக்கு கூடு கட்டி கொடுக்காதீங்க. தெரிஞ்ச விஷயம். இட் இஸ் நேச்சுரல், இட்ஸ் ஆர்டினரி தட் தாட்ஸ் வில் ஃப்ளை அவர் வே. அது மனுஷனா அப்படி தான். ஆனால் அதுக்கு என்ன செய்யாதீங்க, கூடை கட்டி அங்கே வாழை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டோன்ட் டூ தேட். ஓகே, சும்மா சொன்னேன். நீங்கள் பெரியவங்க, அறிவாளி, ஞானி. ஆல்ரைட், எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப் அண்ட் கிவ் ஹிம் தேங்க்ஸ். நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. நன்றி. எத்தனை நன்மைகள். தாழ்வில் நினைச்சிங்க, எல்லாரும் தள்ளினா நீங்கள் தள்ள மாட்டீங்க. எல்லாத்தை விட நீராக இருக்கிறீரே, தெய்வமாக இருக்கிறீரே, என்னை ரட்சித்தீரே. நான் மரிச்சா எனக்கு நித்திய ஜீவனை தந்தீங்களே. ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஜஸ்ட் ஃபார் மை சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். என் மீட்புக்கும் ரட்சிப்புக்குமே நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஜஸ்ட் ஃபார் ஹூ யூ ஆர். நீங்கள் தரீங்கன்றதை விட நீங்கள் யாராக இருக்கீங்க என்பது இன்னும் எங்களுக்கு நன்றி பெருகுகிறது. We give you glory and thanks. எல்லாரும் சேர்ந்து கரமுயர்த்தி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாடுமா கையை தட்டி 1 2 3 4. நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி. நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி. நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கை
வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுமா சேர்ந்து நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி. ஆமென். நியூ லைஃப் சர்ச்சினுடைய துவக்கத்தில் நான் வரும்போது புரட்சிகரமாக ஒரு பாடல் தான் இந்த சபையில் அப்போ நிறைய கேட்கும். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். பக்க சொல்ல இயேசு ஒருவர் தான் வழி சத்தியம் ஜீவன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார். சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார். சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார். சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார். சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம்முதிரம் சிந்தி மரித்தார். தம்முதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார். உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார். உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல மெய்ப்பனாக காத்தார். என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார். என் தமை நல்ல மெய்ப்பனாக காத்தார். என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார். என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஓர் நாள் மணவாளனாக
வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் என்னை அணைத்துக் கொள்வார். வானில் கொண்டு செல்வார். என்னை அணைத்துக் கொள்வார். வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹalleluya, praise the Lord, amen. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சி மைனர் கொடு. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வழி சத்தியம் ஜீவன் அவர். அவரை போல் ஒருவர் இல்லை. நமக்கு எல்லாமே அவர்தான். அவரை இன்றி நமக்கு ஏதும் இல்லை. Thank you Jesus. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகனே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் ஜீவனும் நானே.
கூட 2 கரங்களை உயர்த்தி, என் தஞ்சமே நீர், என் அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், என் அடைக்கலம் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் மேல் நாங்கள் எப்போவுமே தாகமாக இருக்கிறோம். இன்னும் உம்மை அறியணும், கிட்டி சேரணும், உங்கள் உறவிலேயே நாங்கள் நடக்கணும். உங்கள் நிழல் எங்கள் நிழலாக இருக்கட்டும். இன்னும் உம்மோடு நெருங்க நெருங்க ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளையும் சத்தத்தையும் நாங்கள் கேட்கணும். எங்களை போய் நேசித்தீங்களே, எங்களுக்காகவா இவ்வளோ தியாகம்? எங்களை பிதாவோடு சேர்ப்பதற்காகவே எங்களை தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியாக, தேங்க்யூ ஜீசஸ். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றது, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கின்றதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். என் அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீர். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Let's go on today with our Bible study. எத்தனை பேர் பைபிளில் கற்றுக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். கடந்த 6 வாரங்கள் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நாம் தொடங்கி, இயேசு தன்னை குறித்து யூதர்கள் கிட்ட சொன்ன வார்த்தையில் ஒன்று, நான் அப்பமாயிருக்கிறேன், நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் வாசலாய் இருக்கிறேன், நான் நல்ல மெய்ப்பன் மட்டுமல்ல, நல்ல மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம இன்னொரு பங்கை படித்து, நான் நினைக்கிறேன் 1 or 2 வீக்ஸில் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது வெற்றியை குறித்து நாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, I am the truth and I am the life என்ற அவருடைய I am ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 வார்த்தைகளை ஒன்றிணைத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். டெக்ஸ்ட் எடுப்போம் நமக்கு இன்றைய வாசிப்பதற்காக. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிப்போம். Let us read 1 through 6. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and I will receive you unto myself. I will come and receive you unto myself, and that where I am, there ye may be also. And whither I go, you know, and the way you know. Thomas saith unto him, Thomas varar, Lord, we know not whither thou goest. எங்கே போகிறீர் எங்களுக்கு தெரியாது. And how can we know the way? Jesus saith unto him, I am the way, I am the truth, I am the life. He didn't say I am a way, a truth, or a life, or he didn't say way, truth, and life. He specifies, I am the way, I am the truth, and I am the life. No man cometh unto the Father
பட் பை மீ. ஸோ தமிழில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், திருப்பி நேரம் வீணாக்க வேணாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 13ஆம் அதிகாரத்தில் நான் உங்களை விட்டு சீக்கிரம் போவேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார். இட்ஸ் டைம் ஹஸ் கம் டு லீவ் யூ. அதை கேட்ட சீஷர்கள் அவ்வளோ சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. ஸோ 14ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் தம். நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துப்பேன்றார். ஸோ தோமா இந்த சாப்டரில் 2 முறை அல்லது 1-2 முறை மென்ஷன் பண்ணப்படுகிறார் இன் ஜான்ஸ் காஸ்பல். ஒரு கிரிட்டிக்கல் மைண்ட் உள்ளவர் தாமஸ், என்கொயரர், எதையுமே கேள்வி கேட்பார், என்கொயர் பண்ணுவார், இயேசுக்கிட்டே நிறைய கேள்விகளை கேட்பார். நம்ம அவரை டவுட்டிங் தாமஸ்னு கூப்பிட்டு பழகிட்டோம். நான் நினைக்கிறேன் கிரிட்டிக்கல் திங்கிங் தாமஸ் அப்படி சொல்லலாம். ஸோ தோமா ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறேன். ஸோ இவர் சொல்கிறாரு, தோமா எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாது, தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும். ஸோ நீங்கள் போகிற இடத்துக்கு நான் எப்படி வரணும், எனக்கு வழி சொல்லுங்கன்றார். தோமாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவரை கையை காட்டி இதோ அந்த வழியாக போ அப்படின்னு வழி சொல்லுவார்னு பார்த்தா, அவர் வழியெல்லாம் காட்டாமல், கையை காட்டாமல், நீட்டி காட்டாமல், எதையும் சொல்லாமல் நான் தான் வழி, இன்னும் ஒரு ஆழத்தில் வரார். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப் என்று கர்த்தர் இயேசு சொன்ன அழகான வார்த்தைகள். நம்ம எல்லா இந்த 7 முறையும் வேர்டை டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று வே, வழி. அது கிரேக்க வார்த்தை ஹோடோஸ், HODOS, மீனிங் அதுக்கு அர்த்தம் வெல் ட்ராவல்டு பாத், அருமையாய் பயணம் செய்யப்பட்ட ஒரு பாதை, அல்லது ஒரு வேகமாய் சொல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை, ஒரு பாதை, நிறைய பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதை என்று அர்த்தமாகும் வே. ட்ரூத் என்பதற்கு கிரேக்க வார்த்தை அலித்தேயா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் that which is real, உண்மையான ஒரு விஷயம், சம்திங் that is sure, நிஜமானது, certain, திடமான ஒரு விஷயம். ஆமென். ட்ரூத் அப்படின்னா அதை சார்ந்து கொள்ளலாம், அதை டிபெண்ட் பண்ணலாம் என்று சொல்வது சரியா. இட் இஸ் டிபெண்டபிள். ஸோ சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, சத்தியம் என்பது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல. ஹீஸ் டாக்கிங் அபவுட் ரிலையபிலிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி. அந்த வார்த்தை சத்தியம்னா சாரக்கூடியது, நிற்கக்கூடிய ஒன்று. ஆமென். சம்திங் தட் இஸ் ப்ரூவன் டு பி ஸோ, நிரூபிக்கப்பட்ட ஒன்று, அதான் சத்தியம் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம். 3 ஜீவன் அப்படின்றார், லைஃப். ஐ ஆம் த வே, த ட்ரூத். 3வது வார்த்தை லைஃப். கிரேக்க மொழியில் ஏற்கனவே நம்ம அதை தியானிச்சிருக்கோம். ஜூவே என்ற வார்த்தை கம்ப்ளீட் அண்ட் கண்டினியூவஸ் எக்ஸிஸ்டன்ஸ், முழுமையான தொடர்ச்சியான ஜீவன், வாழ்வு. ஆமென். இருந்து கொண்டே இருப்பது, முடியாத ஒரு ஜீவன். ஸோ 3வது இந்த 3 முறையும் கர்த்தர் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். 3rd டைம் நான் நினைக்கிறேன் இது அவர் லைஃப் என்ற வேர்டை 3வது முறை பயன்படுத்துகிறார். ஆமென். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்னாரு, ஐ ஆம் தி ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் என்று சொன்னார். இப்போ சொல்கிறார் ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். ஸோ லைஃப் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் படித்ததுலேயே 3 முறை ஜீவன் என்ற வார்த்தை, அப்படின்னா நித்திய ஜீவன் எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஐ ஆம் என்ற வார்த்தை, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். ஸோ லைஃப் ரொம்ப எசென்ஷியல். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஐ ஆம் என்ற வார்த்தை மிக 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 முக்கியமான வார்த்தை. எல்லாம் இருந்து அந்த ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக நான் சத்தியம், நான் வழி, நான் ஜீவன் என்று தனித்து சொல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸில் ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். ஒரு ஹெவி காம்பினேஷன், நிறைய விஷயத்தை ஒரே வார்த்தையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து யார் நித்தியம் என்று சொல்லுகிறார், எங்கே நித்தியம் என்று சொல்கிறார், அந்த நித்தியம் எப்படி அனுபவிப்பது என்று சொல்கிறார். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப். ஸோ எல்லாமே நித்தியத்தை குறித்தது. எவ்ரிதிங் இஸ் அபவுட் இட்டர்னிட்டி. எல்லாமே நித்தியத்தை குறித்தது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து வந்து அவர் சொல்கிறார், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். தோமா கேட்குறார், எங்கே போகிறீர்? நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான்
ஜீவன் என்ற வார்த்தை, இட்டர்னிட்டி என்ற வார்த்தையை கர்த்தர் இயேசு பயன்படுத்துகிறார். எல்லாத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நித்திய ஜீவன். ஸோ வாட் இஸ் இட்டர்னிட்டி? ஹூ இஸ் இட்டர்னிட்டி? வேர் இஸ் இட்டர்னிட்டி? ஆமேன். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட், இந்த 14ஆம் அதிகாரத்தை அவர் முழுமையாக ரேப் பண்ணி ஒரே சென்டென்ஸில் சொல்கிறார். ஐ ஆம் த வே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஸோ ஐ ஆம் த வே. நம்பர் 1, ஐ ஆம் த வே அப்படின்னா ஒரு கனெக்ஷனை பேசுகிறார். 2 ஜனங்களை கனெக்ட் பண்ணுவது ஒரு வழியாக இருக்கலாம், 2 இடங்களை கனெக்ட் பண்ணுவது ஒரு வழியாக இருக்கலாம். இங்கேருந்து அம்பத்தூர் போகிறோம், 2 இடங்களை கனெக்ட் பண்ணுவது ஒரு வழி. ஸோ அந்த வகையில் அவர் சொல்கிறார், இட்ஸ் அ வே இஸ் ஆல்வேஸ் அ கனெக்ஷன். தோமா கேட்குறார், நாங்கள் எப்படி அங்கே போவது? அவர் சொல்கிறார், நானே வழி என்றார். அங்கே போனோம், அந்த இடத்துக்கு போனோம், எப்படி போவது? அவர் வேறு எதையும் சொல்லாமல் என்ன சொல்கிறார்? நான் தான் வழின்றார். ஆழமாக கேட்கணும், ரொம்ப நேரம் என்னால் பேச இயலாது. ஸோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறார், ஐயா நான் திருவள்ளூர் போனோம், எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு என்ன கேட்டார்னு வைங்களேன். நான் நேராக போயிட்டு லெஃப்டில் போங்கன்னு சொன்னால் அது என்னங்க வழி. நான் அப்படி சொல்லாமல் அவரை பார்த்து நான் தான் வழி அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? அது ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை. ஸோ அவர் காலங்கள் மதங்களை சார்ந்து பல்வேறு கோட்பாடுகளுக்கு நடுவில் நின்று கொண்டு கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை தான் நானே வழி. ஆமேன். ஸோ உங்ககிட்ட யாராவது வழி கேட்கும்போது அடுத்த முறை சொல்லுங்கள் நான் தாங்க வழின்னு. அடி வாங்காமல் தான் நல்லாயிருக்கும். ஆமேன். ஸோ நானே வழி. ஹி இஸ் நாட் பாயிண்டிங் சம்வேர், ஒரு விரல் நீட்டி இதுதான் வழி என்று, இங்கே போ அல்ல இதை செய்யண்டு அவர் சொல்லாமல் சொல்றார் நானே அந்த வழின்றார். அப்படின்னா நீ என் கையை பிடிச்சி என்னை நம்பி என் கூட வந்தினா நான் போகிறேன் பாருங்க, அங்கே உன்னை நான் கொண்டு போய் சேர்த்துருவேன்றார். ஐ ஆம் த வே. I am not pointing you to something. Amen. I am not pointing you to some place. I am not showing you some way. I am the way. எங்கே போனோன்னு நீ கேட்டியோ அங்கே போவதற்கு உனக்கு ஒரு வழியை, ஒரு பாதையை, ஏதோ ஒரு கோட்பாடை சொல்லி கொடுக்க நான் வரல. அங்கே போய் நீ சேரணும்னா ஒரே வழி, நான் தான் வழி. என்னை பிடிச்சிக்கோ, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், என்னை நம்பு, என் கூட வாழு, நீ அங்கே சேர்ந்துருவேன்ட்டார். இது எவ்வளோ ஆழம் என்பதை உலகம் சிந்திக்க வேண்டும். ஐ மீன், ஐ எம் நாட் பாயிண்டிங் டு த வே, ஐ எம் நாட் லீடிங் யூ டு த வே, ஐ ஆம் த வே. நான் தான் அந்த வழி. ஒரு வழிக்கு உன்னை நடத்தவோ, ஒரு வழிக்கு உன்னை சொல்லவோ நான் வரவில்லை, நானே அந்த வழியாய் இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னை கண்டடைந்தால்தான் உனக்கு வழி. என்னை கண்டடையாதவர்களுக்கு அங்கே சேர்கிற வழி இல்லை என்றார். ஏன்னா அவர் வேற எதுவும் சொல்லவே இல்லை, நான் தான் வழின்றார். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து ஒருவரை அந்த பாதை நம்மை தேவன் அண்டை, பிதாவண்டை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இரட்சண்யத்தில் நடத்துவதற்கு, பரிபூர்ண ஜீவனாகிய நித்திய ஜீவனில் சேர்ப்பதற்கு, நம்மளையும் தேவனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இரட்சண்யத்தினுடைய டிராவலிங் பேத், பிரயாணம் பண்ணுகிற வழி, ஒரே வழிதான், நான் தான் அந்த வழி என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஸோ நீங்கள் தேவன்கிட்ட வந்து சேரணுன்னா, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் அதை செய்யுங்க, நீங்கள் இங்கே போங்க, நீங்கள் எருசலேமுக்கு போங்க, நீங்கள் அங்கே போங்க என்றெல்லாம் அவர் சொல்லி வழி காட்டி விரல் காட்டவில்லை. நான் தாங்க வழின்றார். கிறிஸ்தவர்களே, நான் சொல்கிறத ஆழமாக கேட்கணும். ஒரு வாரம் தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். I am not pointing you to something. I am pointing you to myself. யூதர்களால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியும். I mean, he is not setting rules for us. நீ அங்கே போய் சேரணும்னா இதை செய், இதை செய், இதை செய், இதை செய். ஆமென். 5 முறை தொழுகை செய், அல்லது 7 முறை ஜெபம் பண்ணு, அல்லது 10 முறை மலை மேலே ஏறி இறங்கு என்றெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அவர் ஒன்றை மட்டும் தான் சொல்றாரு, அங்கே வரணுமா, பிதாவோடு சேரணுமா, நான் தாங்க வழின்ட்டார். இருக்கீங்கன்னு எல்லா சமயங்களையும் தாண்டின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இயேசு சொல்றார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? He did not set some rules for us. நமக்கு சில சட்ட திட்டங்களை கொடுக்க அவர் வரல, சொல்லல. மாறா சொல்றார், நானே
அங்கே சேர்க்க என்னையே வழியாக உங்களுக்கு அர்ப்பணிக்க தான் வந்திருக்கிறேன். நானே வழி. இஃப் யூ வாண்ட் இட்டர்னல் லைஃப், உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமானால், நீங்கள் தேவனோடு ஒரு நாள் இணைய வேண்டுமானால், பக்க சொன்ன வேற வழியே கிடையாதுங்க. அவர் ஒருவரே வழியாய் இருக்கிறார். அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஆமென். மற்றவர்களெல்லாம் பல காரியங்களை படிக்கலாம். ஆமென். எந்த ஒரு தலைவனும் இதுவரைக்கும் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் தான் வழி என்று சொல்லவே இல்லை. இயேசு ஒருவர் மட்டும் சொல்றார், நானே வழி என்று சொன்னார். நான் உங்களுக்கு பாதை காட்டுகிறேன், நான் உங்களுக்கு நிம்மதியின் வழியை காட்டுகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தின் வழியை காட்டுகிறேன், நான் உங்களுக்கு பரதீசா செல்வதற்கு வழி காட்டுகிறேன், அங்கிருந்து எப்படி குதிக்கணும் என்று உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்றெல்லாம் இயேசு சொல்ல வரவில்லை. அவர் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறார், நானே I am the way. The exclusive statement of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மையான மற்ற எல்லாவற்றையும் புறக்கணித்து இது ஒரு வழிதான், அந்த ஒரு வழி வேறு யாரும் அல்ல, நானே வழி என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு ஆமென். கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பு, the uniqueness about Christianity is not following a path, it is following a person. தமிழாக்கம் சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பு ஒரு வழியை பின்பற்றுவதல்ல, ஒருவரை பின்பற்றுவது. அந்த ஒருவர் வேற யாரும் அல்ல, அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் சொல்றார், நானே. இதை புரிஞ்சிங்கன்னா உங்க கிறிஸ்தவம் ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே வழி. நான் உங்களுக்கு ஒரு பாதை காட்டுகிறேன், ஒரு பிலாசபி காட்டுகிறேன், ஒரு தத்துவத்தை காட்டுகிறேன், ஒரு ட்ரெஸ்ஸை காட்டுகிறேன், ஒரு இடத்தை காட்டுகிறேன். இல்லைங்க, என்னை காட்டுகிறேன். என்னாலே அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு. I am the only path. எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இதுக்கு மேல வேற எந்த வழியுமே இல்லை, ஒரே வழி. அங்க போகணும்னா நானே அந்த வழின்ட்டார். புரிஞ்சவங்க இருந்தா அவர் ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ரெண்டாவது சொன்னாரு, I am the truth. நான் வழி மட்டுமல்ல, சத்தியம். கம்ப்ளீட்லி ரிலையபிள். ஆமென். நான் தான் சத்தியம் என்றார். I am a truth என்று சொல்லவில்லை, I am the truth என்று இங்கிலீஷ்ல சொல்றார். நானே சத்தியம். இந்த மாதிரி வேதத்தினுடைய அஸ்திபாரமான சத்தியத்தினுடைய மகத்துவங்கள்லாம் இன்னைக்கு சபை கேட்க கூடாமல் இப்போ பாருங்களேன், இது சுவாரஸ்யமா இருக்காது உங்களுக்கு. இதை கேளுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகே, ஆமெனுக்கு நன்றி. He is preceding this word the in English. ஆமென். ஒரு definite article சொல்றார். I am not way, I am not truth, I am not life, I am the way, the truth, the life. எக்ஸ்க்ளூசிவிட்டி சொல்றார். ஒரே சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லி. I am the perfect revelation of who God is. ஆமென். ஸோ ஆண்டவரை அறிவதற்கு பல வழிகள் உண்டு. உலக ஜனங்கள் எல்லாம் கடவுளை அறிகிறார்கள், சிருஷ்டியை பார்த்து அறிகிறார்கள், சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிகிறார்கள், பூமியையும் மரங்களையும் கல்லுகளையும் பார்த்து அறிகிறார்கள், மலைகளை பார்த்து அறிகிறார்கள். There is a knowledge of God everywhere. எல்லா கலாச்சாரத்திலும் எல்லா நாடுகளிலும் எங்கு போனாலும் கடவுள் பக்திக்குரிய ஏதோ ஒன்றை மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். In every people habitation there is a knowledge of God. ஆனா உண்மையான தெய்வீக வெளிப்பாடு என்பது இயேசு சொல்றார், நானே வழி மட்டுமல்ல, நான் யாரா இருக்கிறேன்? சத்தியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் தான் அந்த பெர்ஃபெக்ட் இமேஜ் அப்படின்றார். There is knowledge of God in every culture. உலகமெங்கும் எங்க போனாலும் கடவுளை எல்லோரும் நமஸ்கரிக்கிறார்கள், போற்றுகிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் காலங்கள் ஏதோ தேவர்களை சேவித்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் தெளிவாக சொல்றாரு, நானே வழி. இந்த 3 வார்த்தை எடுத்தாலே பாதி கிறிஸ்தவம் சிதறிடுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆமென். இந்த கண்ணாடி போடுறதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி டாக்டர் கிட்ட போகிற வரைக்கும் எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு மப்பில் போனேன். அவர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது பாதி கண்ணு இப்போ தெரியலன்னு அவர் கண்ணாடியை மாட்டி விட்டார். என்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு இருக்கிறாங்க, கண்ணாடி இன்னும் மாட்டல. கண்ணாடி போட்டிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, உண்மையாக கண்ணாடி போட்டால் அவர் ஒருவர் தான் வழி. எத்தனை வருஷமாயும் இன்னும் தெரியாதவர்களாகவே
விளக்கி சொல்லவும் என்னால் முடியவில்லை. அப்படி இருக்கிறார்கள். அதை தாண்டுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். He is the express image of his person. Amen. Hallelujah. கிறிஸ்துவில் தான் அந்த சத்தியம். என்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படுகிறதோ அவரே நம்முடைய பரிசுத்தம், அவரே நம்முடைய நீதி, அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவரை வல்லவர் என்று சொல்லலாம், அவரை பெரியவர் என்று சொல்லலாம், அவரை நியாயாதிபதி என்று சொல்லலாம், அவரை சிருஷ்டிகர் என்று சொல்லலாம். ஆனா எனக்காக மரித்தார் என்று சொல்ல முடியுமா? இருக்கீங்களா? ஸோ அவர் வந்து தன் ஜீவனை நமக்காக கொடுத்து பாவம் செய்தவர்களை மீட்டு கொண்டு நம்ம பாவ விலக்கரியத்தை அவரை கொடுத்து நமக்கு இரட்சணியத்தை தந்து, என்னை தவிர உங்களுக்கு இரட்சிப்பில்லை என்று நமக்காய் மரித்து நித்திய ஜீவனை தந்து நமக்கு எல்லாவற்றையும் தந்து மரிச்ச பின்னாடி தேவனோடு இணைக்கிற பங்கின் வழியை ஆயத்தப்படுத்தி அவர் சொல்லார், நானே வழி, நானே சத்தியம் அப்படின்றார். I am the truth. Hallelujah. Amen. நான் ஒரு சத்தியத்தை கற்றுத்தருவதை விட, ஆமென், நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு தருவதை விட நானே அந்த சத்தியமாய் இருக்கிறேன். I am the truth. மூன்றாவது சொன்னார், நான் யாரா இருக்கிறேன்? ஜீவனாய் இருக்கிறேன். I am the life, the very embodiment and the source of life itself. ஜீவன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் தாங்க அந்த ஜீவன்றார். not biological or social life. ஏதோ ஒரு பிறப்பில் வந்த ஜீவனை குறித்தோ சமுதாய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லவில்லை. நான் நம்புகிறேன் அவர் சொல்லுவது நித்திய ஜீவன். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தரக்கூடியவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஜுவே, கம்ப்ளீட் அண்ட் கண்டினியூவஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஆமென். இந்த 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 நிறைவு நான் தான் அப்படின்றார். நான் தான் ஜீவன். உங்க நற்கிரியைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை தராது. உங்க மத கோட்பாடுகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை தராது. எத்தனை நேர்முழங்காலில் நின்றாலும் நித்திய ஜீவனை தராது. எத்தனை மணிகளை நீங்கள் எண்ணினாலும் நித்திய ஜீவனை தராது. எத்தனை சாதனைகளை படைத்தாலும் நித்திய ஜீவனை தராது. உங்களுக்கு ஜீவனை தரக்கூடிய ஒரே ஜீவன் நான் ஒருவரே. I am not pointing you to life. I am not pointing you to truth. I am not pointing you to way. I am the way. I am the truth. I am the life. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதில் எல்லாவற்றையும் சொல்லட்டுமா? அந்த வழி உங்களுக்கு வேணும்னா அவரை கண்டடையுங்கள். அந்த சத்தியம் உங்களுக்கு வேணும்னா என்னை கண்டடையுங்கள். அந்த ஜீவன் உங்களுக்கு வேணும்னா என்னை கண்டடையுங்கள். நான் தான் வானம் விட்டு இறங்கி வந்த ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதே சொல்ல மாட்டீங்களாங்க? எத்தனை வருஷங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தும், எத்தனை போராட்டங்கள் வந்தும் எங்கும் செதறாமல் நம்ம சிலர்லாம் இன்னும் கடவுளை நம்பி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவரை இன்றி வழி, சத்தியம், ஜீவன் இல்லை என்று தெரிஞ்சதனால் தானே. ஏன் சீஷர்கள் எல்லாம் தங்கள் தலைகளை பட்டயத்துக்கு கொடுத்தார்கள். ஆமென். எத்தனையோ நன்மைகளுக்கு இன்னைக்கு இயேசுவும் ஒரு வழி, இயேசுவும் ஒரு சத்தியம், இயேசுவும் ஒரு ஜீவன் என்று சொல்லிவிட்டால் நம்மையும் போற்றுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்களே. நம்மையே இவ்வளவு துன்பங்களை சகிக்கிறோம் என்றால் ஒரு சத்தியத்திற்காக இயேசு ஒருவரே வழி, சத்தியம். The Christian message is not about some rules. We need some rules. 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிப்போம் ஒரு ரூல். வரிசையாய் உட்காருங்கள் ஒரு ரூல். இப்படி நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம். இயேசு ரூல்ஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தருவதற்கு வரவில்லை. இயேசு வந்தது எதற்காக? உங்களுக்கு ஜீவன் தர வந்தார். அதை பரிபூர்ணமாய் தர வந்தார். ஆமென். We don't gain salvation by following rules. எந்த ஒரு சட்டதிட்டங்களையும் கையாண்டு மத கோட்பாடுகளில் வளருவதனால் நீங்கள் நித்திய ஜீவன் அடைவதில்லை. உங்களுக்கு நித்திய ஜீவன் தரணும்னா ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. பக்க சொல்ல, அவர் தாங்க இயேசு. ட்ரெஸ்ஸை மாற்றலாம். ஆமென். என்னுடைய இந்த பேடினுடைய கவர் கிழிஞ்சு போச்சுன்னு பால் கிட்ட சொல்லி, எலிசர்கிட்ட சொல்லி 10 நாள் ஆச்சு, பால் கிட்ட சொல்லி 2 நாள் ஆச்சு. ஆனால் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டு அழகாக மூடிட்டு வந்திருக்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா பலன்னு ஒரு கவர், ஆனால் உள்ளே இருக்கிற பேட் அதே தான். அதில் எழுதப்பட்டவைகளும் அவைகள் தான். அது ஒன்றும் மாறவே, கவர் மட்டும் மாறினால் அங்கே போகலாம் என்று நினைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே, கவரை வாரம் மாத்திக்கோ, வெள்ளையா போட்டுக்கோ. அங்க சேருவது ஒரே ஒரு வழிதான். இயேசுவே வழி, சத்தியம்,
ஜீவனுமா இருக்கிறார். You want the way to God? தேவனை போய் அடைகிற வழி உங்களுக்கு வேணுமா? நானே வழி. தேவனை போய் அடைய வேண்டிய சத்தியம் உங்களுக்கு வேண்டுமா? நானே சத்தியம். தேவனை போய் அடைய வேண்டும் என்ற ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா? நானே அந்த ஜீவனாயிருக்கிறேன். வேறு வழி இல்லை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் நம்முடைய கல்யாணங்களில் கூட நாம் வேற எதையும் செய்யவில்லை. இயேசுவைய வார்த்தை. நம்முடைய கல்யாணங்கள் ஒன்று தானே பண்ணுகிறோம். பைபிளை பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். வேற எதுவுமே நம்ம செய்வதில்லையே. இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. ஸோ இவர் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இதை தாண்டி இன்னும் அவருடைய எக்ஸ்க்ளூசிவிட்டியை, அவருடைய தனித்தன்மையான நான் தான் என்று சொல்லுகிற அந்த இங்கிலீஷில் சொன்ன அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை இன்னும் ஒரு டீப்பர் லெவலுக்கு கொண்டு போறார். இந்த நம்ம படித்த 1-6 வசனத்தில் இன்னும் ஆழம் கொண்டு போய் சொல்றாரு, என்னை இன்றி ஒருவரும். He goes to a deeper level of exclusivity and says, if no man cometh to the Father. பக்கத்துல யாரும் அவர்கிட்ட வர முடியாதுங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு 5வது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என்னாலே இன்றி ஒருவனும் என் அண்டை வரான். பிதாவின் வீட்டை சொன்னாரு, ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் என் பிதாவின் இடத்தில் ஒருவரும் வரான். இடம் முக்கியமா, அப்பா முக்கியமா? பரவாயில்ல, நீங்க அறிவுள்ளவர்கள். ஸோ இடத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு, அந்த இடத்துக்குன்னு அவர் சொல்லல. யார்கிட்ட வரணும்னா, என் பிதாவினிடத்தில் நீங்க வரணும்னா, என்னை இன்றி நீங்கள் யாரும் என் பிதாவினிடத்தில் வர முடியாது. பரலோகம் போகணும்னு சொல்றவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்களா? இப்போ என்ன, பரலோகம்னு ஒன்று இருந்து அவர் உங்க கூட இல்லைன்னா நீங்க அங்கே போய் தான் என்ன? எங்க நான் சொல்லட்டுமாங்க, வீட்டில் அவர் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே தான் நானும். என் வீட்டுக்கு வரீங்க, நான் அங்கே இல்லைன்னு வைங்களேன். வீடு இருக்கு, அங்கே யார் இருக்கணும்? அவரு. நான் இருக்கணும். நான் இருந்தால் தானே உங்களை சந்திப்பேன். என் பிரசன்னம் தானே இங்கே வித்தியாசம். நீங்க வீட்டை வந்து டெய்லி சுத்தி போனீங்கன்னா சுத்தி போலாமே தவிர அந்த வீட்டில் யார் இல்லை? பாஸ்டர் இல்லை. He said, come to me. No one comes to the Father. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துல நிறுத்தி பேசணும்னு நினைக்கிறேன். He didn't say about a place. He says about a person. ரெண்டு பேரை ஒன்று சொல்றார், நீங்க என் பிதாவினிடத்தில் வரணும்னா என்னை இன்றி யாரும் என் பிதாவிடத்தில் வரவே முடியாதுன்ட்டார். ஒன்று பிதா, ஒன்று நானு. நீங்க என்கிட்ட தான் வரணும் அப்படின்றாரு. No one comes to the Father. Amen. Praise the Lord. நம்ம எல்லாரும் அவரோடு கூட ஒரு நாள் இருப்போம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். No one comes to the Father except through me. Amen. And so we cannot find our way into God's presence என்றுதான் கர்த்தர் சொல்றார். தேவனுடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய சமூகத்தில், அவருடைய நித்தியத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு ஒருவர் மட்டுமே. அவர் எங்கேயோ அங்கேதான் பிரசன்னம். அவர் எங்கேயோ அதுதான் பரலோகம். என்னை பொறுத்த மட்டும் என் பிதா எங்கே இருக்கிறாரோ, என்னுடைய ஆசையெல்லாம் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவை நான் அடைந்தால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே. Hallelujah. So he is making it clear, nobody can find their way to the presence of God except through me, who is the way, the truth and the life. Hallelujah. Praise the Lord. Exclusive statement. இங்கிலீஷில் அதை நல்லா இருக்கு, இப்படி சொல்லலாம். He is using escalation of exclusivity. ப்ரொஃபஸர் ஐட்டம் பாருங்க. ஓகே, தனித்தன்மையான வேற எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இது ஒருதான் வழி என்றதை இன்னும் உயர்த்தி காட்டுகிறார். என்னை இன்றி ஒருவரும் என் பிதாவண்டை வரான். I am the way. நான் தான் வழி, வேறு வழி இல்லை. நான் தான் சத்தியம், என்னை என்று வேறு சத்தியம் இல்லை. நான் தான் ஜீவன், எனக்கு வெளியில் வேறு ஜீவனே இல்லை. ஒருவனும் என் பிதாவண்டை வரான், என்னாலே அன்றி ஒருவரும் என் பிதாவண்டை வரான். ஆமென். ஸோ மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில், ஆமென், கிறிஸ்தவத்தில், நம்முடைய பைபிளில் பல வழிகள் கிடையாது. தேவனை அடைவதற்கு பல சத்தியங்கள் கிடையாது. தேவனை அடைவதற்கு பல ஜீவன்கள் கிடையாது. நம்ம தேவாதி தேவனை ஆராதித்து, ஆமென், பிதாவோடு நம்ம சேர்வதற்கு, நித்திய ஜீவன் அடைவதற்கு, அழுத்தி சொல்வேன், அங்கே ஒரு அல்லேலூயா சொல்லணும், ஒரே வழி.
அப்புறம் என்கிட்ட வந்து அவர் தெரியும், இவர் தெரியும், புனிதரை தெரியும், அவர் எதுவுமே சொல்லாதுங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லைங்க. ஆணித்தரமா அடிச்சே நீங்க ஆமென் சொல்லிடுங்கண்ணே. எல்லாமே இயேசு கிறிஸ்து ஒருவரே. So it is exclusive. எப்படி சொல்லுமா, heavily exclusive. என்ன கவனிங்க, I am the way, I am the truth, I am the life. You want to go to the Father? Except through me. Exclusivity. Hallelujah. இப்படி வச்சுக்கலாமா, ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் நிறைய இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டேபிள் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டு இது எதுவுமே இந்த மேஜையில் இருக்க கூடாது, இதுதான் இருக்கணும். 5 விஷயம். 1, நானே வழி, சத்தியம், ஜீவன், பிதா, என்னையின்றி செல்ல முடியாது. இது 5 தவிர வேற எதுவுமே அங்கே இருக்கவே கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் நம்ம சேர்த்துக்கிறதுக்காக நன்றி. ஆமென். எல்லா மனித முயற்சிகளும், தேவனை அடைவதற்கு மனிதன் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறார். எல்லா நம்பிக்கைகளையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சொல்கிறாரு, வேற எந்த சத்தியமும் கிடையாது, நானே சத்தியம் என்றார். ஹல்லேலூயா. இது அமெரிக்க மதம் அல்ல, இது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஹியூமன் கைண்ட். இது வெள்ளக்காரன் எனக்கு கற்று தந்ததல்ல, இது இயேசு கற்று தந்தது. என்ன அத்தாரிட்டி, என்ன அதிகாரத்தில் நீங்கள் இப்படி பேசுறீங்க? நம்முடைய வளர்க்கப்பட்ட பாரம்பரியத்தினுடைய உச்சத்தில் நிற்கும் போது ஒருத்தர் வந்து அதெல்லாம் செல்லாதுன்னு டேபிள் இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நானே ஜீவன், என் பிதா என்னால் என்று பிதாவண்டை வரான் என்று சொல்லிவிட்டால் நமக்கும் கோபம் வராதானாங்க? ஆனால் அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவாக கழட்டி சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை இன்றி நீங்கள் ஒருவரும் பிதாவண்டை வரான். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் வர வர காலங்கள், இன்னும் நான் நினைக்கிறேன் என் தலைமுறையில் திருப்பியும் கிறிஸ்தவம் ஒரு திருப்பத்தை காணுங்க. நாஸ்திகர்கள் கூட இப்போ யோசிக்க தொடங்குகிறார்கள், இந்த பைபிள் உண்மையாயிருக்கிறது. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆராய்ச்சிகள் வித்தியாசமாய் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாட் இஸ், இப்போ நீ இப்படி சொல்லி முடிக்கிறேன், இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவ்க்கு அது என்ன தமிழ் வார்த்தை தான் இருக்கமா? இந்த இப்படிப்பட்ட ஒரு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிற அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேக் பண்ணுற எதை நம்பி அவ்வளோ அதிகாரத்தோடு பேசுகிறார் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் தாங்க பாஸ்டர் அப்படின்னா, நான் பாஸ்டரான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதனால நான் பாஸ்டர்ன்னு சொல்கிறேங்க அப்படின்னு இருக்கலாமா? நீ வரும் உரைச்சி பார்த்தீங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் பிதாவண்டை என்னாலே என்று யாரும் என்ன எப்படி சொல்றீங்க? வாட் இஸ் பேக்கிங் இட் அப்? இந்த ஆழமான அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த அதிகாரத்தில் நின்று கொண்டு இயேசு சொல்றார் அப்படின்றத நான் சிந்திக்கிறேன். நான் இப்படி நினைக்கிறேன், ஒன்றே ஒன்று தான் இந்த எல்லா 5 ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பேக் பண்றாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் பிதா என்னை அன்றி வரான் என்று சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்டுடைய என்ன சொல்லலாம், ஒரு 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 ஆழமான ஆதாரம் சரித்திரத்தில் என்ன தெரியுமாங்க? இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தெழுந்தார். நீங்கள் அல்லேலூயா சொல்லியிருக்கணும். அதுக்கு இந்த ரிசரக்ஷன் இருக்கே, உயிர் தெழுதல், அது இது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி உம்மாலே அன்றி ஒருவனும் தேவன் அண்டை வரான் என்பதை வேலிடேட் பண்ற ஒரே வார்த்தை இயேசு மரித்தோர்லிருந்து உயிர்த்து. நான் இன்னொரு முறை சொல்லுவாங்க, அல்லேலூயா பெருசா இருக்கட்டும், மரித்த இயேசு மீண்டும் உயிர்த்து எழும். ஏங்க கிறிஸ்டியானிட்டி என்பது ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? எப்படியா நீ அப்படி பண்ற? அழுவங்க, உணர்வுகள் இருக்கு, நான் அழுதுகிறேன். ஆனா நான் பீடம் வந்த பின்னாடி இதெல்லாம் படிக்கும்போது அங்க வந்து அழுவுறதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. இயேசு ஒருவரே வழி, இயேசு ஒருவரே சத்தியம். Keep your emotions away and come to the truth. பக்கத்துல என்ன ஆதாரத்தில் அவர் பேசுறாரு? ஒரே ஒரு ஆதாரம், எல்லாரும் மரிச்சாங்க, செத்தாங்க, போனாங்க. இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு ரட்சகர். அல்லேலூயா சொல்லி, அல்லேலூயா. பவுல் என்ன சொன்னார்னா 1 கொரிந்தியர் 15:12, 1 Corinthians 15:12 இப்படி சொல்றாரு, கிறிஸ்து, எல்லாரையும் கூட படிப்பீங்களா? முடிச்சிடலாம். கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம்? அடுத்த வசனம் பார்க்கலாம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. ஆமென். அடுத்தது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, எங்கள் விசுவாசம். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு டாக்டர்ல ஹிஞ்சு பண்றாரு. என்ன தெரியுமா பவுல் சொன்னார்? என் மொழியில சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தலா விட்டால் நான் பிரசங்கம் பண்றதே வேஸ்ட்ன்றார். என் விசுவாசம் வீண், என் பிரசங்கம் வீண். நான் பிரசங்கிப்பேன், நான் விசுவாசிப்பேன். ஒரே ஒரு காரணம், இயேசு மரித்தோர்ந்து இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு 500 பேருக்கு தன்னை பிரத்யட்சமாக்கினார். ஆமென். இந்த ஆக்ட் ஆஃப் ரிசரக்ஷன் மனித சரித்திரத்தில் வேறு எவரும் உயிர்த்தெழவில்லை. அதுதான் இங்கே உண்மை. இயேசு நான் வழி, நான் சத்தியம், நான் ஜீவன் என்று சொல்றாருங்க. அந்த ஒரு விஷயம்தான், நானே வழி சத்தியம் ஜீவனை பேக் பண்ற சத்தியம். I am resurrection, I am the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Hallelujah. It backs up every exclusive statement of Jesus. யூதர்கள் கேட்கலாம், இது தேவதூஷணம் ஆச்சுபூச்சுன்னு சொன்னாங்க. ஆனா 3ஆம் நாள் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேய்கள் நடுநடுங்க, வானம் திறக்கப்பட, தேவாலய திரை 2ஆய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகம் காணாமல் கதிரவன் மூடியது, காரில் சூழ்ந்தது, கல்லறை வெடித்தது. 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல வேற ஏதாவது கதை இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால், சொல்றதுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அவர் உயிர்த்தெழுந்தால் என்றால் அவரே வழி, அவர் உயிர்த்தெழுந்தால் என்றால் அவரே சத்தியம், அவர் உயிர்த்து எழுந்தார் என்றால் அவரே ஜீவன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் பிதாவே பிதா, அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் அவரை இன்றி பிதாவினிடத்தில் யாரும் செல்ல. More and more people are beginning to accept the reality of resurrection because it is a historical fact. தனிப்புகழ் பெற்றவர், தனித்தன்மை வாய்ந்தவர் இயேசு ஒருவரே. அழிந்திடா உன்னத வார்த்தைகள் சொன்னவர் இயேசு ஒருவரே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவோம் பாருங்க. This is what actually happened. I am the way, the truth and the life. கலிலியா கடலில் சென்று மூழ்குங்கள் என்று அவர் சொல்ல, எருசலேமுக்கு போங்கள் என்று அவர் சொல்ல இல்லை. ஆமென். ஆனா முதல்ல நீ யார்கிட்ட வரணும்? என்கிட்ட வரணும்ட்டார். I did everything for you. இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, இதை போடுங்க அவர் சொல்லவில்லை. I am the way, I am the truth and I am the life. Believe in me. என்னை விசுவாசித்தால் நீ என் மூலமாய் என் பிதாவினிடத்தில் வரலாம். கல்லறையில் இயேசு தொங்கும்போது கள்ளன், பல வருஷம் கள்ளன், நம்ம மொழிய திருடன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? This is the message of Christianity. வேற யாருமே சொல்லலங்க இந்த விஷயத்தை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மற்றவங்க எல்லாம் இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா நல்லா இருப்பேன், இப்படி செஞ்சா நல்லா இருப்பேன், இப்படி செஞ்சா நல்லா இருப்பேன். இயேசு சொன்னார், நீ செய்யறதெல்லாம் ஓரம் வை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன். செய்ய வேண்டான்னு சொல்ல. Christianity is not about do. Christianity is about done. கால்வரியில் எல்லாத்தையும் முடிச்சார். பக்கத்தில் நான் மரிச்ச பின்னாடி நான் அவரோடு இருப்பேன்னு சொன்னேன். நான் ராபிட் ஆக மாட்டேன். Christianity is not giving an uncertain future after death. Christianity is giving a certain future after death. Amen. Clear certainty கொடுக்கிறது. நீங்கள் என்னை கண்டடைந்தால் நீங்கள் வழியை கண்டடைவீர்கள்.
நீங்கள் என்னை கண்டடைந்தால் நீங்கள் சத்தியத்தை கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை கண்டடைந்தால் நீங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பக்கத்து எல்லாம் இயேசுவே என்ன தெரியும்? இப்போ சொல்லுங்கள், இயேசு ப்ளஸ். இது பெரிய வம்பு. நிறைய கிறிஸ்தவம் இன்னைக்கு எங்கே போயிட்டுனா, இயேசுவும் வேணும் ப்ளஸ்ஸு இதுவும் வேணும். அவர் சொல்றார், இயேசு ப்ளஸ் எல்லாம் என்ன இன்றி எக்ஸ்க்ளூசிவ், நோபடி கம்ஸ் டு மை ஃபாதர். இல்லை, அவரும் வேணும் இவரும் வேணும். வாய்ப்பில்லை ராஜா. இருக்கீங்களா? கிறிஸ்டியானிட்டி இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபெய்த். அந்த சத்தியத்துக்காக தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி இன்னைக்கும் நம்ம நிற்கிறோம் என்றால் ஒரு சத்தியத்திற்காக. ஞானசானம் எடுக்கிறவங்களாம் இன்னைக்கு அதை கேட்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இயேசு ப்ளஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ்லி ஜீசஸ் மட்டும்தான். ஆமென். நோ ஒன் கம்ஸ் டு மை ஃபாதர் எக்ஸெப்ட் த்ரூ மீ. என்னால் இன்றி ஒருவரும் என் பிதாவண்டை வரார். Saying only one thing, I am the way, the truth, the life. இதை தாண்டி எதுவுமே உனக்கு இருக்கவே கூடாதுன்ற வச்சுக்கிறான். அது இஷ்டம். ஃப்ரீ வில் உனக்கு கொடுத்துருக்கிறான். என் பிதாவண்டை வரணும்னா என்னால் அன்றி உனக்கு வேற வழியே. நிம்மதி இருந்தாலும் இயேசுவே, நிம்மதி இல்லைனாலும், 1000 கோடி இருந்தாலும், எதுவுமே இல்லைனாலும் என்றுதானே நம்முடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். இயேசு அதை சொல்றார். Christianity is an exclusive faith. You cannot have Jesus and something. Amen. Jesus is Jesus. He is the way, He is the truth, He is the life. Contextually உங்க கூட பேசியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேங்க. இந்த பேடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கு, கவர் மட்டும்தான் மாறி இருக்கு. இன்னும் ஒருத்தர் வெளியே, ஐயா புதுசா வாங்கினீங்களான்னு வேற கேட்டுவிட்டாரு. புதுசா கவர் மட்டும்தான் மாறி இருக்கு, வெளியே இருக்கிறது எது உள்ள இருக்கிறது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நானே, எல்லாரும் சொல்ல முடிச்சோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். Beyond every religious belief, every traditional belief, an escalation of exclusivity of Jesus' statement that I am the way, I am the truth, and I am the life. No one comes to my Father except through me. Hallelujah. சபைக்காய் நன்றி, ஊழியங்களுக்காய் நன்றி, ஊழியர்களுக்காய் நன்றி, தீர்க்கதரிசிகளுக்காய் நன்றி. பக்கத்து எல்லாத்துக்கும் மேல ஒன்று சொல்லட்டுமாங்க, நீங்க 30 வருஷம் நியூ லைஃப் சர்ச்சில் வந்துட்டு பிதாவை அடையாமல் இருக்கலாம். ஏன்னா சபை உங்களை அங்கே சேர்க்காது, இயேசுதான் உங்களை அங்கே சேர்க்கிறார். சபை தேவையா? தேவை. அது பின்னாடி ஒரு நாள் பேச போறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்க? Yes, we need a church, but church does not take you there. புரிஞ்சதா நான் பேசினது? இதுக்கப்புறம் நீங்க செதறவே கூடாது. ஏங்க நம்ம பரிசுத்தவங்க எப்படி பாட்டை கற்றுக்கொடுத்து, எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் என கண்பான ஞானமான வாழம் எல்லாம் இயேசுவே. என் படுக்கையில், என் கஷ்டத்தில், என் சோதனையில், என் உயர்வில், என் செழுமையில், என் வெற்றியில், என் தாழ்மையில் எல்லாம் இயேசுவே. Praise the Lord. இதை இப்படி சொல்லாமல் வேற எப்படி சொல்றது? Amen. So Jesus, I want to pray for you. Shall we stand in the presence of God? Thank you so much. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Let us pray. புரிஞ்சதா? எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பின்னாடி உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுப்பீங்க? I want him to be the Lord of my life, my Savior. இப்படி கேட்க போறேன். ஆழமா கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவா வேண்டி மேஜில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல முழுமையான நம்பிக்கை வைத்தீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவையும் பிடிச்சிக்கிட்டு மற்ற விஷயங்களை டேபிள் ஆவறீங்களா? Are you still searching, mixing all kinds of belief systems?
No, there is only one, my Savior Jesus. You அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டிக்கு நீங்க வந்துடணும். அந்த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் நீங்க எடுக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வழி, சத்தியம், ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு வழி அல்ல, அவரே வழி. அவரை பிடிச்சுக்கோ, அவரை நம்பு, அவர் கூட வாழு, அவர் கூட நட. தோமா, எங்க போறேன்னு தானே கேட்கிற, வழிதானே கேட்கிற, என்னை நம்பு, என் கையை பிடிச்சுக்கோ. இந்த பூமியில் உனக்கு துயரங்கள் இருக்கும், கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை எல்லாத்தினையும் தப்ப வைப்பேன். எல்லாம் முடியும் போது உன்னை நான் கர்த்தருடைய வீட்டில் சேர்த்துக் கொள்வேன். பழைய ஒரு பாட்டு, ஜீவிக்கிறார் இயேசு. Praise the Lord. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில், அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். கரங்களை உயர்த்தி, உம்மை என்றும் வீடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் வீடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில், அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட பின்னாடி, இது நான் ஏதோ எனக்காக ஏதோ வேணும்னெல்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணல, இது காணிக்கையை சார்ந்த சபையும் அல்ல. இதை சொல்றதெல்லாம் இதயபூர்வமாய் பைபிள் சொன்ன சத்தியத்தை 7 வாரம் உங்க கூட பேசியிருக்கோம். இந்த 7 வாரமும் அவர் தன்னை குறித்து சொல்லும் வார்த்தையின் ஆழங்களை தியானிக்கும் போது, நீங்க மனுஷனா இருந்தீங்கன்னா பிதாவை அடைவதற்கு வேறு வழியே இல்லை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறார். வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க, அவருக்காய் வாழுங்க. அவரை நம்பினவர் யாரும் அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் துயரங்கள் வரும், ஆனால் தைரியமாறு, நீ எல்லாத்தையும் ஜெயிப்ப. இப்பொழுதும் கடந்து போறீங்களே, அதையும் நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், காருண்யத்தில் வைப்பார். சீக்கிரம் ஒரு நாள் வருகையோ மரணமோ எது முந்தினாலும் நான் பயப்படேன். கர்த்தர் என்னை அவரோடு கூட சேர்த்துக்கொள்வார், வெற்றியில் நடத்துவார், என்னை காத்துக்கொள்வார். டாடி, இந்த சத்தியம் கேட்ட நிறைய பேர் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்திட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்கன்னு வேண்டி ஜெபிக்கிறோம். நாளை நடக்கும் எல்லா ஆராதனைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடைய திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. வீடுகளுக்கு போங்க. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னுள் துணையவரே,